Hi friends, வணக்கம் வந்தனம் வெல்கம் டு ரமேஷ் ஆர்டிசி யூடியூப் சேனல். நான் உங்க ரமேஷ் ப்ரோ. சோ டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள். அதுல பார்ட் 2 வீடியோ தான் நீங்க பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி பார்ட் 1ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய 5 சிறப்பு அம்சங்களை பார்த்துட்டோம். அடுத்த 5 சிறப்பு அம்சங்களை தான் இந்த பார்ட் 2ல பார்க்க போறோம். சோ மொத்தம் சிறப்பம்சங்கள் எத்தனை? மொத்தம் 17 உண்டு. சோ நேத்து 5 பார்த்தாச்சு. அத பார்ட் 1 வீடியோ நீங்க பார்க்கலனா அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். சோ போய் பாத்துக்கோங்க. இன்னைக்கு அடுத்த 5, அப்ப மொத்தம் 10 ஆச்சு. இனிமே நாளைக்கு ரிமைனிங் உள்ள 7 நாளைக்கு பார்ட் 3 வீடியோல பார்க்கலாம். சரியா? சோ நம்ம கான்செப்டுக்குள்ள போகலாம். முதல்ல 6வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்னது அப்படின்னா சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி அண்ட் சூப்பர்மசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இதை தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? பாராளுமன்றத்தின் இறையாண்மையும் உச்ச நீதிமன்றத்தின் மேலாண்மையும் அப்படிம்பாங்க. சோ இதுல இந்த சிறப்பம்சம் இந்த ஃபியூச்சரை மொத்தம் 2ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து பார்லிமெண்ட் சாவர்னிட்டி, ரெண்டாவது வந்து சூப்பர்மசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் 2ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பார்லிமெண்ட் சாவர்னிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா யூகேல இருந்து எடுத்தோம். சரியா? அதே சூப்பர்மசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்தின் மேலாண்மை அப்படிங்கிற கான்செப்ட நம்ம எங்க இருந்து எடுத்தோம்? யுஎஸ்ஏல இருந்து எடுத்தோம். சரி, பார்லிமெண்ட் ஆஃப் சாவர்னிட்டி, பார்லிமெண்ட் சாவர்னிட்டி நாடாளுமன்றத்தினுடைய இறையாண்மை அப்படின்னா என்னது அப்படின்னா அவங்களுடைய அதிகாரம் அளவில்லாதது. அந்த பாராளுமன்றம் பார்லிமெண்ட் வந்து என்ன செய்யலாம்னா எந்த ஒரு சட்டத்தையும் இயற்றலாம். புரியுதா? இது பேர் தான் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி. சரி, எந்த ஒரு சட்டத்தை இயற்றலாம், கரெக்ட் தான், ஓகே. அடுத்த இன்னொன்னு இருக்கு, சுப்ரீமசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்தின் மேலாண்மை. அப்படின்னா என்னது அப்படின்னா இந்த பாராளுமன்றம் எந்த ஒரு சட்டத்தை இயற்றலாம், இறையாண்மை இருக்கு, ஆனால் அது எதற்குள்ளாக இருக்கணும்? நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உள்ள இருக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருக்கக்கூடாது. அப்போ இவங்க ஏற்றக்கூடிய சட்டங்கள் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டதாக இருக்கா, முரணாக இருக்கா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உள்ள இருக்கா, அதுக்கு எதிராக இருக்கா அப்படின்னு ரிவ்யூ பண்ணக்கூடிய அதிகாரம் யார் கையில இருக்கு? சுப்ரீம் கோர்ட் கையில இருக்கு. அது பேர் தான் சுப்ரீமசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அப்ப அந்த ரிவ்யூ, ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடிய அதிகாரம், ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற அதிகாரம் நமக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்போ எதுக்கு கீழே கொடுத்திருக்காங்கன்னா ஆர்டிகல் 137 இதுக்கு கீழே கொடுத்திருக்காங்க. இதன்படி இது இயற்றக்கூடிய பார்லிமெண்ட் இயற்றக்கூடிய சட்டங்கள் கான்ஸ்டிடியூஷன் உட்பட்டதாக இருக்கான்னு செக் பண்ணும். இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ கான்செப்ட் எங்க உள்ளது? அதுவும் யுஎஸ்ஏல உள்ளதுதான். சரியா? யுஎஸ்ஏல உள்ளது. அடுத்தது என்னதுன்னா இந்த சுப்ரீமசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற கான்செப்ட நம்ம யுஎஸ்ஏல இருந்து எடுத்திருந்தாலும் கூட இத ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ல யுஎஸ்ஏக்கும் நம்ம இந்தியாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப யுஎஸ்ஏ எந்த சிஸ்டம் மூலமா இந்த சுப்ரீமசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை ஃபாலோ பண்றாங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிற விதிப்படி என்ன செய்றாங்க? டியூ ப்ராசஸ் ஆஃப் லா படி தான் சுப்ரீமசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை யுஎஸ்ஏ ஃபாலோ பண்ணுது. அப்ப இந்தியா எதை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் by law, article 21. சரியா? அப்போ இந்தியா எதை பேஸ் பண்ணி சுப்ரீமசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சிருக்காங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. இது எந்த ஆர்டிகல் சொல்லிருக்காங்கன்னா ஆர்டிகல் 21. புரியுதா? இவ்வளவுதான் சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி அண்ட் சுப்ரீமசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஒரு சின்னதா ரிவ்யூ பார்த்துக்கலாம். பார்லிமெண்ட் சாவர்னிட்டினா பாராளுமன்றத்தினுடைய இறையாண்மை, அவங்க என்ன ஒரு சட்டம் வேணாலும் இயற்றலாம். ஆனா சுப்ரீமசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா அந்த சட்டம் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டதாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி அதை கேன்சல் பண்ண, கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டதாக இல்லை என்றால் கேன்சல் பண்ணக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. அப்போ பார்லிமெண்ட் சாவர்னிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் யூகேல இருந்து எடுத்தது, சுப்ரீமசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து யுஎஸ்ஏல இருந்து எடுத்தது. அப்ப இந்த யுஎஸ்ஏ சுப்ரீமசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை எதை ஃபாலோ பண்ணி செய்றாங்க? டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை. இந்தியா எதை ஃபாலோ பண்ணி செய்றாங்க? ப்ரொசீஜர்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா.
இது எந்த ஆர்டிகல் சொல்லிருக்காங்க? ஆர்டிகல் 21. அப்ப இந்த பார்லிமெண்ட் இயற்றக்கூடிய சட்டம் கான்ஸ்டிடியூஷன் உட்பட்டா இல்லையான்னு சொல்லி எந்த கான்செப்டை யூஸ் பண்ணி செக் பண்ணக்கூடிய அதிகாரம் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு? ஜுடிஷியல் ரிவ்யூ. அது அந்த அதை பற்றி கருத்துக்கள் எதுல இடம் பெற்றிருக்கு? ஆர்டிகல் 137. புரியுதா? சோ நெக்ஸ்ட் 7th ஒன் பார்க்கலாமா? சோ 7th ஒன் பார்க்கலாம். இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னா என்னது? இது என்ன? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சிறப்பம்சத்துல வச்சிருக்காங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதையும் இன்டகிரேட்டட் அப்படின்னும் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். இன்டகிரேட்டட் ஜுடிஷியரினா என்னது, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரினா என்னதுன்னு சொல்லி தெரியும். ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படின்னு அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட், அதுக்கு கீழே ஹை கோர்ட், அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதுக்கு கீழே சப் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் பேச்சதான் ஹை கோர்ட் கேட்கும், ஹை கோர்ட் பேச்ச டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேட்கும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பேச்ச சப் கோர்ட் கேட்கும். ஒருங்கிணைஞ்சு செயல்படுறாங்க. சுப்ரீம் கோர்ட் பேச்ச இதுல யாருமே கேட்காம இருக்க முடியாது. அவங்க என்ன ஆர்டர் போடுறாங்களோ அதுக்கு இது இவங்க அவ்வளவு வேணும் கட்டுப்படணும். அப்படி ஒரு ஒருங்கிணைவு இருக்கு. இதுக்கு பேர்தான் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. அப்ப நம்ம இந்தியாவுடைய ஜுடிஷியரி ஒரு இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. புரியுதா? சோ நெக்ஸ்ட் ஆக்சுவலா யுஎஸ்ஏல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபெடரல் லாஸ் இன்னொன்னு ஸ்டேட் லாஸ் அப்படின்னு யுஎஸ்ஏல ரெண்டு உண்டு. இங்கேயும் உண்டு, நம்ம இந்தியாவிலும் உண்டு, ரெண்டு உண்டு. ஃபெடரல் லாஸ் அப்படின்னா என்னதுன்னா, மத்திய சட்டங்கள், மத்திய சட்டமன்றம் தொடர்பான சட்டங்கள். ஸ்டேட் லாஸ் ஆனது மாநிலம் தொடர்பான சட்டங்கள். சோ அங்க யுஎஸ்ஏல எப்படின்னா, இந்த ஃபெடரல் லாஸ் மத்திய தொடர்பான சட்டங்களை விசாரிக்கிறதுக்கு தனி கோர்ட். அந்த ஃபெடரல் லாஸ் விசாரிக்க எந்த கோர்ட் விசாரிக்கும்னா யுஎஸ்ஏல சுப்ரீம் கோர்ட். இதே மாநில தொடர்பான சட்டங்கள் தொடர்புடைய வழக்குகளை அங்க எது விசாரிக்கும்? ஹை கோர்ட் விசாரிக்கும். ஆனா நம்ம இந்தியாவில் எப்படி அப்படின்னா, ஃபெடரல் லாஸ் மத்திய சட்டமன்ற தொடர்பான வழக்குகளாக இருந்தாலும் சரிதான், ஸ்டேட் லாஸ் மாநிலம் சட்டம் தொடர்பான வழக்குகளாக இருந்தாலும் சரிதான், நம்ம இந்தியால எல்லா கோர்ட்டும் விசாரிக்கலாம். சப் கோர்ட் ஃபெடரல் லாஸ் கேஸ், ஸ்டேட் லாஸ் கேஸ் விசாரிக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் விசாரிக்கலாம், ஹை கோர்ட் விசாரிக்கலாம், சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கலாம். ஃபெடரல் லாஸ் சுப்ரீம் கோர்ட் தான் விசாரிக்கணும், ஸ்டேட் லாஸ் தொடர்பான வழக்குகளை ஹை கோர்ட் தான் விசாரிக்கணும். இங்க எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதுதான் இது இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. ஓகே, இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி பத்தி பார்த்தாச்சு. அடுத்து இதை பத்தி பார்க்கணும், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திரமான நீதித்துறை, ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திரமான நீதித்துறைனா என்னது அப்படின்னா, அதுல ஒரு 3 சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜுடிஷியரியில பணியமர்த்துறது, நீதிபதிகளை பணியமர்த்துறது, அப்பாயின்மெண்ட் பண்றது, அந்த அப்பாயின்மெண்ட அவங்களே பண்ணிக்கலாம். வயதுல மூத்த நீதிபதிகள் இருப்பாங்கல்ல, அந்த மூத்த நீதிபதிகளே அவங்க ஜுடிஷியரி நீதித்துறைக்கு தேவையான நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. என்ன மெத்தட்ல? கொலிஜியம். சோ கொலிஜியம் அப்படிங்கிற மெத்தட்ல அவங்களுக்கு தேவையான நீதிபதிகளை அவங்களே அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம், சுதந்திரமான அதிகாரம். ஏதாவது ஒரு அரசியல் கட்சி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க. சோ அப்படி இருக்க கூடாதுல்ல, அதனால கொலிஜியம் மெத்தட்ல அவங்களுக்கு தேவையான நீதிபதிகளை நீதித்துறையில் உள்ள மூத்த நீதிபதிகள் நியமிப்பாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய பதவி காலம் பிக்ஸ்டா இருக்கும், பிக்ஸ்டு டென்யூர், பதவி காலம். சப்போஸ் அவங்களுடைய இடையிலே சில நீதிபதிகள்ல எல்லா நீதிபதிகளுமே ரொம்ப கண்ணியமா கட்டுப்பாட்டோட இருப்பாங்க. சோ யாராவது ஒருத்தர் வழக்கு நடக்குன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒரு வழக்கு நடக்கு, அந்த வழக்குல ஒரு பாட்சி நிறைய உள்ள பாட்சி அந்த நீதிபதிகள் ரூபாயை கொடுத்து எனக்கு சாதகமா வழக்கு முடிச்சு விடுங்கன்னு சொன்னாங்கன்னா எந்த நீதிபதியும் முடிச்சுட மாட்டாங்க.
அப்படி நீதிபதி முடிக்காத பட்சத்துல அவங்களுடைய பதவிய புடுங்கக்கூடிய புடுங்கி அவங்கள வீட்டுக்கு அனுப்புற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எந்த நீதிபதியும் ஒழுங்கா தீர்ப்பு சொல்ல முடியாது. அதற்கு வேண்டிதான் அவங்களுடைய பதவி காலம் பிக்ஸ்டு. சுப்ரீம் கோர்ட் ஆனா இன் கேஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் 65 இயர்ஸ் அவங்களுக்கு பதவி காலம். அதுவரை அவங்கள பதவியில இருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அப்படி ஒரு நீதிபதி நீக்கணும் அப்படின்னா அதுக்கு பல்வேறு சட்டங்கள் இருக்கு, புரியுதா? பாராளுமன்றம், ராஜ்யசபா, லோக்சபா எல்லாத்துலயும் டிசைட் பண்ணி முடிவு பண்ணி இவர் வேண்டான்னு சொல்லணும். அது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். அப்படிலாம் முடியாது, ஒரு நீதிபதியை ஈஸியா முடியாது, பதவியை எடுக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு சேஃப்டி யாருக்கு இருக்கு? நம்ம ஜட்ஜுக்கு இருக்கு. அப்படி கொடுத்திருக்காங்க சுதந்திரமான நீதித்துறை. அடுத்த மூணாவது என்னன்னா அவங்களுக்கு சம்பளம் யார்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, தொகுப்பு நிதி. சரியா? கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய தொகுப்பு நிதியில இருந்து தான் அவங்களுக்கு சம்பளம். அந்த தொகுப்பு நிதியை கை வைக்க யாராலையும் முடியாது. அவங்களுக்கு சம்பளம் போயிட்டே இருக்கும். எந்த ஒரு ஜட்ஜுக்கும் சம்பளத்தை நிறுத்தி வைக்க முடியாது. அப்படி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து அவங்களுக்கு சம்பளம். இதுதான் சுதந்திரமான ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. சோ ஒருங்கிணைந்த நீதித்துறை என்னது? ஹைகோர்ட் கீழே, சுப்ரீம் கோர்ட் கீழே ஹைகோர்ட், ஹைகோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கீழே சப்கோர்ட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைந்து செய்யப்படும். எல்லாம் உச்சநீதிமன்றத்துடைய பேச்சதான் கேட்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பெடரல் லாஸா இருந்தாலும் ஸ்டேட் லாஸா இருந்தாலும் இந்தியால எல்லா நீதிமன்றங்களும் விசாரிக்கலாம். அப்படி ஒரு இன்டகிரேட்டட் ஜுடிஷியரியா இருக்கு. ஆனா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்பனா நீதித்துறையை சுதந்திரமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல யாரும் குறுக்கிட முடியாத அளவுக்கு கண்டிஷன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அந்த நீதிபதிகள் நியமிக்கக்கூடிய அதிகாரம் மூத்த நீதிபதிகளுக்கே இருக்கு. அவங்களுக்கு தேவையான நீதிபதிகளை அவங்களே நியமிச்சிருவாங்க கொலிஜியம் மெத்தட்ல. அடுத்தது அவங்களுடைய பதவி காலம், பதவியில இருந்து அவங்களை விலக சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. அவங்களுடைய பதவி யாராலையும் பறிக்க முடியாது. பிக்ஸ்டு டென்யூரா இருக்கும். இன் கேஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ல 65 இயர்ஸ். அவங்களுக்கு சம்பளம் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, தொகுப்பு இந்தியாவுடைய தொகுப்பு நிதியில இருந்து அவங்களுக்கு சம்பளம் போது அந்த சம்பளத்தை யாராலும் நிறுத்தி வைக்க முடியாது. சோ ஜுடிஷியரி நீதித்துறை யாருக்கும் பயந்து தவறான நீதியை வழங்க வேண்டும் என்ற நிலைமை நம்ம இந்தியாவில் இல்லை. சோ நெக்ஸ்ட் எட்டாவது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஃபீச்சர் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. பார்க்கலாமா? சிங்கிள் சிட்டிசன்ஷிப் நம்ம நாட்டுல ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். சோ ஒற்றை குடியுரிமை அப்படின்னா என்னது அப்படின்னா யுஎஸ்ஏ பொறுத்தவரை அங்க டபுள் சிட்டிசன்ஷிப், அங்க சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கிடையாது. இப்போ யுஎஸ்ஏல நம்ம வாழணும் அப்படின்னா நீங்க யுஎஸ்ஏ கவர்மெண்ட் இருந்து ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். தென் அங்க எந்த ஸ்டேட்ல நீங்க வாழ போறீங்களோ அந்த ஸ்டேட்ல இருந்து ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கலிபோர்னியால நீங்க இருக்க போறீங்க அப்படின்னா நீங்க எங்கதான் சிட்டிசன்ஷிப் வாங்கணும்? யுஎஸ்ஏ கவர்மெண்ட் இருந்தும் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கலிபோர்னியா இருந்தும் வாங்கணும். வாங்குனீங்கன்னா கலிபோர்னியால நீங்க வாழலாம். சப்போஸ் நீங்க யுஎஸ்ஏ இருந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்க, கலிபோர்னியா இருந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்க, ஆனா அங்க இன்னொரு ஸ்டேட் இருக்கு, ஆர்கன்சஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட். இந்த ஸ்டேட்ல வாழணும்னா வாழ முடியுமா? வாழ முடியாது. குடியுரிமை உண்டா? கிடையாது. புரியுதா? அப்போ யுஎஸ்ஏ சிட்டிசன்ஷிப் வாங்கி இந்த கலிபோர்னியா சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டு ஆர்கன்சஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டுடைய சிட்டிசன்ஷிப் வாங்குனீங்கன்னா நீங்க இங்க வாழலாம். புரியுதா? அப்போ அமெரிக்கால நீங்க எந்த ஸ்டேட்ல வாழணுமோ அந்த ஸ்டேட்டுடைய சிட்டிசன்ஷிப் வாங்கணும். யுஎஸ் உடைய சிட்டிசன்ஷிப், ரெண்டு சிட்டிசன்ஷிப் இருக்கணும். ரெண்டு குடியுரிமை இருந்தாலும் அங்க வாழ முடியும். நீங்க கலிபோர்னியா யுஎஸ்ஏ வாங்கிட்டீங்க சிட்டிசன்ஷிப், கலிபோர்னியா சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா கலிபோர்னியால தான் வாழ முடியுமே தவிர இன்னொரு ஸ்டேட் ஆர்கன்சஸ் அதுவும் யுஎஸ்ஏல தானே இருக்கு அப்படின்னு அங்க குடியுரிமை வாங்க முடியாது. புரியுதா? இதே இது நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இந்தியாவில என்ன சிட்டிசன்ஷிப் தான்? சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்தியாவில ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கினா போதும். அந்த சிட்டிசன்ஷிப் வச்சு இந்தியாவில எந்த ஸ்டேட்ல வேணாலும் எந்த ஊர்ல வேணாலும் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இந்தியாவில. புரியுதா? இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கு டபுளுக்கும் சிங்கிளுக்கும் வித்தியாசம் புரியுதா?
அது மட்டும் இல்லாம இந்தியாவிலையும் டபுள் சிட்டிசன்ஷிப் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்துச்சு. புரியுதா? ஆர்டிகல் 370 படி அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அங்க குடியுரிமை, அங்க வாழணும்னா தனியா ஒரு குடியுரிமை வாங்கணும்னு இருந்துச்சு ஆர்டிகல் 370 படி. இப்போ அந்த ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணிட்டாங்க, இப்ப கிடையாது. அப்போ இப்போ நம்ம இந்தியாவுக்கு என்னதான் இருக்கு? சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கு. புரியுதா? இதுதான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் பத்தி. இது ஃப்ரெண்ட்ஸ் 9வது ஃபீச்சர் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். மிகவும் மிகவும் முக்கியமானது. கான்ஸ்டிடியூஷன்ல மிக 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 முக்கியமானது அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான், மக்களுடைய அடிப்படை உரிமைகள். இதுல எதெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அடிப்படை உரிமைகள் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எதுல இருந்து? பார்ட் 3ல இருக்கு. சரியா? பகுதி 3ல தான் இருக்கு. பகுதி 3 தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி சொல்லுது. சரியா? மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 25 பார்ட்ஸ். அதுல 3வது பார்ட் தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி சொல்லுது. சோ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். மொத்தம் ஒரு 6 அடிப்படை உரிமைகள் நம்ம மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்திய மக்களுக்கு இந்திய கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கு. சோ அதை எதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட்ஸ் டு ஈக்வாலிட்டி. சோ சமத்துவத்திற்கான உரிமை, சமத்துவ உரிமை. இது ஆர்டிகல் 14 இருந்து 18 வரை சொல்றாங்க. இரண்டாவது ரைட்ஸ் என்னதுன்னா ரைட்ஸ் டு ஃப்ரீடம், சுதந்திரத்திற்கான உரிமை. எல்லாத்துக்கும் சுதந்திரம் உண்டு அப்படின்னு. இது ஆர்டிகல் 19 இருந்து 22 வரை அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்த ரைட்ஸ் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை எந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 23லையும் 24லையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். இந்திய மக்கள் எந்த ஒரு ரிலிஜியனையும் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கு சுதந்திர உரிமை இருக்கு. ரைட்ஸ் டு ஃப்ரீடம் டு ரிலிஜியன். இது எந்த ஆர்டிகல் சொல்லுது? ஆர்டிகல் 25 to 28 வர சொல்லுது. சரியா? அடுத்தது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ரைட்ஸ் டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன், கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான உரிமை. எல்லாரும் படிக்கணும், எல்லா கலாச்சாரத்தையும் நம்ம மதிக்கணும். அப்ப ஆர்டிகல் 29 and 30 அதை பத்தி சொல்லுது. அடுத்தது ரைட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். இது ஆர்டிகல் 32 இத பத்தி சொல்லுது. சோ இப்ப கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது எல்லா மக்களும் சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். புரியுதா? அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 14 இருந்து 18 அந்த உரிமை இருக்கு. செக்ஸ் படி ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் கிடையாது சட்டத்துக்கு முன்னால. புரியுதா? கம்யூனிட்டி அந்த ஜாதி பெருசு இந்த ஜாதி பெருசு கிடையாது. புரியுதா? சமத்துவம், அனைவரும் சமம் சட்டத்துக்கு முன். அது ஆர்டிகல் 14 இருந்து 18 வரை. அடுத்த ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்துக்கான உரிமை. இந்தியாவில பிறந்த எல்லாரும் இந்தியாவில் எந்த பகுதியிலும் சுதந்திரமா இருக்கலாம். ஆர்டிகல் 19 இருந்து 22 வரை சொல்லுது. ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அது ஆர்டிகல் 23 24 சொல்லுது. அடுத்தது ரைட்ஸ் டு ஃப்ரீடம் டு ரிலிஜியன், எந்த ரிலிஜியன் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், எல்லாமே ஒண்ணுதான், சமம் தான், யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாது. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் முஸ்லிம் நாடு, இப்படி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இருக்கு. ஆனா நம்ம நாடு மட்டும் மதச்சார்பற்ற நாடு. அதான் ஃப்ரீடம் டு ரிலிஜியன் ஆர்டிகல் 25 to 28 சொல்லுது. அடுத்தது ரைட்ஸ் டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன், எல்லாரும் படிக்கணும், எல்லா கலாச்சாரத்தையும் நம்ம மதிக்கணும், எல்லாம் சமம் தான் அப்படின்னு ஆர்டிகல் 29 and 30 சொல்லுது. அடுத்தது இந்த 5 உரிமைகளும் எப்போ ஒரு சிட்டிசன் இருந்து பறிக்கப்படுதோ, பறிக்கப்படும் போது அதற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல போய் ஹை கோர்ட்ல போய் வழக்கு போடலாம். வழக்கு போட்டு நமக்கு தேவையான தீர்வை வாங்கலாம். அதுதான் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடி சொல்லுது ஆர்டிகல் 32. அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னா ஹை கோர்ட்,
சுப்ரீம் கோர்ட் ரெண்டு இருக்கு, ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். ஹை கோர்ட்ல ஆர்டிகல் 32 படி, சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டிகல் 226 படி. இப்ப இந்த 5 உரிமைகளும் மறுக்கப்படும் போது, ஒரு மனுஷனுக்கு மறுக்கப்படும் போது, இந்தியாவில் மறுக்கப்படும் போது அதற்கு எதிராக எனக்கு இந்த உரிமை வழங்க மறுக்கப்படுகிறது அப்படின்னு ஹைகோர்ட்ல எந்த ஆர்டிகல் கீழே நீ கேஸ் போடலாம்? ஆர்டிகல் 32 படி நம்ம போடலாம். இதே இங்க சுப்ரீம் கோர்ட்ல எப்ப போடலாம்? ஆர்டிகல் 226 படி போடலாம். சரியா? சோ ஹைகோர்ட்ல ஆர்டிகல் 32 அடிச்சு சொன்ன ரைட், அது தப்பு. ஹைகோர்ட்ல ஆர்டிகல் 226, சுப்ரீம் கோர்ட்ல தான் ஆர்டிகல் 32. சரியா? சோ சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டிகல் 32 படி நம்ம வழக்கு போடலாம். வழக்கு போட்டு நமக்கு தேவையான ரெமெடியை வாங்கிக்கலாம். அதுக்குதான் இந்த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி. இந்த 5 உரிமையை கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க, அது மீறுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹைகோர்ட்ல ஆர்டிகல் 226ல வழக்கு போட்டு அது முடியலன்னா ஆர்டிகல் 32 படி எங்க போவோம்? சுப்ரீம் கோர்ட்ல போய் வாங்குவோம். அப்போ சுப்ரீம் கோர்ட்டை மிஞ்சின ஒரு சக்தி கிடையாது. சுப்ரீம் கோர்ட் கரெக்டா விசாரிச்சு கரெக்டான நீதி வழங்கும். அதனாலதான் இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அப்ப அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க? கார்டியன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். முக்கியம், கார்டியன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யாரு? சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரி நம்ம அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆர்டிகல் 32 என்ன சொல்றாரு? ஆர்டிகல் 32 எதை பத்தினது? ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் பத்தினது. கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்த 5 உரிமையும் மீறப்படும் போது சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடலாம் அப்படின்னு. புரியுதா? அதனால இந்த ஆர்டிகல் 32 நம்மளது யாரு அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். எத? சுப்ரீம் கோர்ட்டும் நம்ம கான்ஸ்டிடியூஷனும் ரெண்டு இருக்குது, ஹார்ட் அண்ட் சோல் அப்படிங்க சொன்னவர் யாரு? அம்பேத்கர். இதுதான் எதை பத்தினது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தினது. சோ நெக்ஸ்ட், இந்தியா இஸ் எ செக்குலர் ஸ்டேட். அப்படியா என்னன்னு பார்க்கலாம். சோ 10வது ஃபியூச்சர், இந்தியா இஸ் எ செக்குலர் ஸ்டேட். இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இருக்கு. சோ அந்த ஃபியூச்சர் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இந்த ஃபியூச்சர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எதுல பார்த்தோம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பார்த்தோம். ஆர்டிகல் 14 to 18 எதை பத்தி சொல்லுது? ரைட்ஸ் டு ஈக்வாலிட்டி பத்தி சொல்லுது. சரி, அதுல ஆர்டிகல் 25 to 28 எதை பத்தி சொல்லுது? ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். நீங்க எந்த மதங்களை வேணாலும் பின்பற்றலாம், நம்ம இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுது. எது? ஆர்டிகல் 25 and 28. ஆர்டிகல் 14 to 8 ஈக்வாலிட்டி, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். நீங்க இந்து ரிலிஜியனை ஃபாலோ பண்றீங்களா, ஹிந்து ரிலிஜியனை ஃபாலோ பண்றீங்களா, முஸ்லிம் ரிலிஜியனை ஃபாலோ பண்றீங்களா, எல்லாரும் சமம் தாங்க. சமத்துவம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 14 to 18 சொல்லுது. அதே மாதிரி ஆர்டிகல் 25 to 28 ஃப்ரீடம் டு ரிலிஜியன், ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். எந்த ரிலிஜியனாலும் ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த செக்யூலர் மத சார்பின்மை நாடு அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்கு வேண்டி நம்மளுடைய பிரியாம்பல் இருக்குல்ல, முகப்புரை, கான்ஸ்டிடியூஷனுடைய முகப்புரை, அதுல 42 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 1976ல கொண்டு வந்தாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் படி அந்த பிரியாம்பல்ல ஒரு 3 வார்த்தையை சேர்த்தாங்க. அது என்ன வார்த்தைலாம் சொல்லுங்க? செக்யூலர், சோசியாலிஸ்டிக் அண்ட் இன்டெகிரிட்டி. சொல்லுங்க. சோசியாலிஸ்டிக், அடுத்தது செக்யூலர், அடுத்தது இன்டெகிரிட்டி அப்படின்னு ஒரு 3 வார்த்தையை சேர்த்தாங்க. அப்ப இந்த 3 வார்த்தைய ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா பிரியாம்பல்ல சேர்க்காங்க அப்படின்னா அந்த வார்த்தையுடைய மகத்துவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனுக்கு. அதுல செக்யூலர்ங்கிற வார்த்தை இருக்கா, மத சார்பற்ற நாடு நம்ம நாடு. அப்ப அந்த அளவுக்கு இந்த செக்யூலர் ஸ்டேட் அப்படிங்கறத இந்தியாவை மென்ஷன் பண்ணதுக்கு விரும்புறாங்க. நம்ம இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடாதான் இருந்திருக்கு. புரியுதா? சோ இதுதான் இத பற்றிய விஷயங்கள். இந்தியா இஸ் எ செக்யூலர் ஸ்டேட். சோ இன்னைக்கு நம்ம 5 ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம். என்னென்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட், பார்லிமெண்ட் சாவர்னிட்டி அண்ட் சூப்பர்மசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட், integrated and independent judiciary, single citizenship,
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் இந்தியா இஸ் a secular state. இந்த 5 ஃபியூச்சர் இன்னைக்கு பார்த்தாச்சு. ரைட்டா? இன்னும் எத்தனை ஃபியூச்சர் இருக்கு? மொத்தம் 17. அதெல்லாம் பார்த்து இன்னைக்கு 5 பார்த்தோம். நேத்து பார்ட் 1 வீடியோல 5 பார்த்தாச்சு. இனிமேல் நாளைக்கு ரிமைனிங் உள்ள 7 ஃபியூச்சரையும் பார்க்கலாம். நம்ம வீடியோவை நீங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோ தினமும் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல காலை 9:30 மணிக்கு இந்தியன் பாலிட்டி வீடியோவும், தினமும் ஈவினிங் 6 மணிக்கு 6 to 6:30 சரியா? 6 to 6:30 மணிக்கு என்ன போடுறோம்? மேத்ஸ் ஆப்டிடியூட் வீடியோவும் போடுறோம். சோ தொடர்ந்து வாட்ச் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.